மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட இடம் குஜராத் மாநிலம் காண்ட்லா. இந்த காண்ட்லாவில் தான் 1965 உருவாக்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1984. அந்த 84ல் பார்த்தீங்கன்னா இபிஇசட் என்ற பெயரில், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிங்கிற பெயரில் தான் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட இடம் சென்னை மீனம்பாக்கத்தில் உருவாக்கியிருந்தாங்க. சரிங்களா? அது 2003ஆம் ஆண்டு, ஓகேவா, 2003ஆம் ஆண்டில் தான் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. அதே மாதிரி மத்திய அரசானது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடர்பான கொள்கைகள், இந்த பாலிசியை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் அந்த சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டில் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம், சரியா, NREGA, இதுமாதிரி நிறைய இருக்கல, NDRF ஆக்ட், இது எல்லாமே 2005. அந்த லிஸ்ட்டில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டது 2005ஆம் ஆண்டு. ஓகேவா? இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமை பெற்றுள்ளது நம்முடைய தமிழ்நாடு. ஓகேவா? இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது 2018 ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியின் தலைவராக இருந்தவர் கல்யாணி பாபா அவர்கள். சமீபத்தில் மத்திய அரசானது இந்த SEZ 2.0 அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் என்னென்ன சீர்திருத்தங்களை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 பேர் கொண்ட ஒரு குழுவினை அமைச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. அதனால தான் இது சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்கு. சரியா? இன்றைய பதிவிற்கான கேள்வி: சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? அந்த SEZ தொடர்பான சட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எது? தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டது? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.